ஹலோ ஆனந்தம் பொங்கட்டும். சொல்லுங்க கூப்பிட்டுருந்தீங்களா? ஆ, எப்படி சொல்றது, முதல்ல கை கால் அதுல மட்டும்தான் அந்த இது உட்காரு எனக்கு அந்த எனர்ஜி அழுத்துறது எல்லாமே அப்படியே நல்லா ஃபீல் பண்ணுவேன். நல்லா தெரியும் எனக்கு. இப்போ ஒரு ரூம் ஃபுல்லுமே எனக்கு வெயிட்டா அது ஒரு மாதிரி என்னமோ தூக்கிட்டு போற மாதிரி நிறைய என்னென்னமோ ஃபீல் மாதிரி எனக்கு அது கிடைக்குது. அழுத்துது, அப்படியே அழுத்துற மாதிரி இருக்குது. அழுத்து அப்படியே ரொம்ப வெயிட்டா ஒரு மலையே உட்கார்ந்த மாதிரி இருக்குது. அப்படியே நான் நடுவால் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மலையோட நகர்ற மாதிரி தெரியுது. இதெல்லாம் நல்லா உணர முடியுது. அப்புறம் கை காலெல்லாம் வேற மாதிரி தெரியுது. குரு பாதம் தொட்டு நம்ம தியானத்தை தொடருவோம்னு சொல்லும்போது என் பாதத்தை நானே அந்த பாதத்தை அப்படியே தொட்டு உணர்வுபூர்வமா உணர்ந்து அது நான் அதை பார்க்கும்போது 2 கால் தெரியுது. சரி, வெவ்வேறு காலம் தெரியுது. ஆண் பெண் அந்த மாதிரி கால் தெரியுது எனக்கு. அது டெய்லியும் காலையிலயும் பாக்குறேன், சாயந்தரம் பாக்குறேன். அந்த மெடிடேஷன்ல மட்டும்தான் அந்த தினம் எந்திரிச்சுன்னு பாதங்கால் தொட்டு கும்பிடுது. ஆனா கால் 2 கால் தெரியுது. சரி, வெவ்வேறு கால் தெரியுது எனக்கு. அது உணர்வாம இருக்குது. முதல்ல கொஞ்சம் தான், இப்ப ஃபுல்லுமே அது எப்ப பார்க்கும்போதும் அதே மாதிரி தெரியுது. கையால இப்ப இந்த கை தொட்டோம்னா அப்படியே உணர்வு பயங்கரமா வருது. இந்த கையில எனர்ஜி. ஏன் இந்த கை தொடும்போது அப்படி தெரியுது எனக்கு. அப்புறம் முதல்ல மெடிடேஷன் மட்டும்தான் இப்படி ஊற்றி தொட்டா அந்த எனர்ஜி தெரியுது. இப்ப எப்ப தொட்டாலும் அது தெரியுது. அந்த மாதிரியில இருக்கு. நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். உனக்கு பிரச்சனை எல்லாம் செய்யுது. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு துணையா இருக்கும். இதை டெய்லி காலையிலே சாயந்தரம் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அம்மா டைம். இன்னும் நிறைய சேஞ்சஸ் ஆகுது. அந்த மெடிடேஷன் உட்காந்து அழுகுது. ஒரு நாளைக்கு நிறைய அழுகுது. நைட்டு எனக்கு தான் அழுகுது. அப்புறம் புக்கு பிடிச்சா அழுகு வருது. பயங்கரமா அழுகுது. என்ன புண்ணியம் செய்தேனோ